Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பீகாரில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு. இறுதி நாளில் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்ட அமித்ஷா, ராகுல் காந்தி. ஊடுருவல்காரர்களுக்கு உதவ இந்தியா கூட்டணி முயற்சி. பீகார் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எங்கு சென்றாலும் சிக்குவார்கள் என ராகுல் காந்தி பேச்சு. வாக்கு திருட்டை தடுத்தால் பீகாரில் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும் உறுதி. தகுதியான வாக்காளர் ஒருவர் கூட வாக்காளர் பெயர் பட்டியலில் விடுபட்டுவிடக்கூடாது. திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். எஸ்ஐஆர் என்பது இடியாப்பு சிக்கல். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டை எஸ்ஐஆர் ஆபத்து சூழ்ந்துள்ளதால் பல கோடி மக்களின் வாக்குரிமை கேள்விக்குறி உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. இது இன்னொரு இடியாப்பு சிக்கல். ஒருவேளை போட்டோ ஒட்டலைன்னா என்ன நடக்கும்? வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா? தொகுதியோட வாக்காளர் பதிவு அதிகாரி, அதாவது இஆர்ஓ கையில் தான் இந்த முடிவு இருக்கு. இவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படி முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற கதையா எல்லா இடத்துலையும் குழப்பம்தான். திமுக ஆட்சியில் காவல்துறை தனது கம்பீரத்தை இழந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. மத்திய தேர்வாணைய விதிகளின்படி டிஜிபியை உடனடியாக நியமிக்கவும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் உள்ள 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என்று செய்திகள் வருவதாக எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் மற்ற துறைகளை விட நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாகவும் விமர்சனம். ஒன்றிய அரசு ஒதுக்கீட்டின்படி ரேஷன் கடைகளுக்கு கோதுமை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. உண்மை புரியாமல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்ய வேண்டாம் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பதில். நகைகளை விற்று அதிமுகவை வலுப்படுத்தியவர் ஜெயலலிதா என செங்கோட்டையன் பேட்டி. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் மன்னிக்கும் குணம் இருந்ததாகவும் பெருமிதம். அம்மா அவர்களும் தியாகவேலிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னிடத்திலே இருக்கிற இயக்கத்தை காப்பதற்கு நகை பொருள்கள் அனைத்தும் 1989 வழங்கி இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தினார்கள். அவர்களை பொறுத்தவரையிலும் மன்னிக்கின்ற உள்ளம். சென்னையில் நடைபெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு கூட்டத்தில் வாக்குவாதம். தீர்மானங்களை வாசித்த போது உறுப்பினர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. முன்னணி நடிகர்களுக்கு சம்பளமாக இல்லாமல் வருவாயில் மட்டுமே பங்கு தர தயாரிப்பாளர்கள் சங்க செயற்குழுவில் தீர்மானம். நேரடியாக ஓடிடியில் நடிக்கும் நடிகர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கப் போவது இல்லை என்றும் முடிவு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக விஷால் இருந்தபோது விதிமீறல் நடந்ததாக குற்றச்சாட்டு. 8 கோடி ரூபாய் வைப்பு தொகை செலவு செய்யப்பட்ட விவகாரம் குறித்து விசாரிக்க குழு அமைப்பு. சிவகாசி சாட்சியாபுரத்தில் 71 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலம்
நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நீடிக்கும் கனமழை எச்சரிக்கை. சென்னையில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வருகிற 12ஆம் தேதி 12 மாவட்டங்களில் கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கொடைக்கானலில் பனிச்சாரல் காரணமாக அதீத குளிர். பகலிலும் பனிமூட்டம் படர்ந்து ரம்மியமான காட்சி. இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு தினம் கொண்டாட்டம். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் கண்கவர் வான் சாகசங்கள். டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த கோரி பொதுமக்கள் போராட்டம். அரசு உரிய விதிகளை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தல். பிலிப்பைன்ஸ் நாட்டை நெருங்கும் ஃபங்வாங் புயல் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என கணிக்கப்பட்டுள்ளதால் பல்லாயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றம். நியூசிலாந்தில் 1100 ஹெக்டேர் வனப்பரப்பை அழித்த காட்டு தீ. சிறு விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயை கட்டுப்படுத்த முயற்சி. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.